Check, testing, hello, check. பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானம் உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உலக ஞாயிறு பள்ளி தினம் மற்றும் சகல ஆத்துமாக்களின் திருநாளை நாம் நினைவு கொண்டவர்களாய் இந்த நாளிலும் சங்கீதக்காரன் இக்குழந்தை எத்தகையதோ என்பதை குறித்து சொல்லுகின்ற அருள் நிறைந்த மொழிகளை கேளுங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஜெபம் பண்ண கடவோம். துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதலாம் தூய ஓய்வு நாளிலும் நாங்கள் நன்றியோடு குழந்தைகளை நேசிக்கின்ற உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்தவர்களாய் உலக ஞாயிறு பள்ளி ஊழியர்களுக்காக நாங்கள் நினைத்து உம்முடைய வழிநடத்துதலும் வல்லமையும் இந்த சிறு பிரார்த்தனை உடைய வார்த்தையினால் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக முன்னோர்கள் எடுத்த முயற்சியை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதன் வழியாய் இந்த நாளிலும் அந்த நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து உடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளி ஊழியர்களையும் நினைவு கூர்ந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் சகல ஆத்துமாக்களின் திருநாளாக ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுடைய அன்பை உணர்ந்து உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். நீர் எங்களை எங்களின் ஆத்மாவை பரிபூர்ணப்படுத்தும்படியா இந்த வகையில் வந்தேன். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையிலும் நாங்கள் உங்களுடைய ஆவியானவர் வழியாய் உங்களுடைய அன்பின் ஆழங்களை அறிந்து கொள்ளவும் இம்மட்டுமாய் வழிநடத்தின கடவுள் தாமே இந்த புதிய மாதத்திலும் உடைய வழிநடத்தலை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலும் நாங்கள் உங்களை துதிக்க ஸ்தோத்தரிக்க கூடி வந்திருக்கிற இந்த ஆராதனையிலே ஆவியானவர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி எங்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். முன் குறித்த உடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடிய உடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த அவர்களாகும். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பை. ஆமென். நம்முடைய ஆராதனை காரணமாக கடவுளை போற்றும்படியாக கிறிஸ்து சபை பாமாளிகளிலே பாடல் எண் 166 வானஜோதியாய் இறங்கி மாண்பாய் பொன்முடி தாங்கி என்ற பாமாலையை நாம் யாவரும் என்றவாறு பாடுவோம். பாமாலை 166.
அஞ்சாவதும் நின்றவர் ஜபம் செய்யும் திருவிருந்து ஆராதனையாயிருக்கும் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு பெறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லும் நியாயப்பிரமாணத்தையும் தீர்க்க தரிசனங்களும் நமது ஆண்டவர் சேகரித்தாகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இச்சிரமலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பணத்தோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பது பிரதம கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாராக என்பது. இவைகளும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அறிந்திருக்கிறது என்பது கர்த்தாவே. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. நம் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சேகமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் இணைந்து இருப்போம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். நடவாமல் இறுதியில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை இருந்து விலகவில்லை. எங்களுக்கு இரண்டு இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்கள் பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை பெற்றோம். உமது பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவியர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற திருப்பாதாரங்களே அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரி குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி
உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய சிவக்கரையில் சேர்ப்பாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கிருபை மிகுந்தவரே, நல்ல மனவில் சேனமுடைய வாரத்தில் முதலாம் தூய ஓய்வு
அன்புக்குரியவர்களே, பரம இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கின்ற திரு நிக்கல்சன் ராய் அவருடைய கிறிஸ்தவ பற்றுறுதி வாழ்வுக்காக நாம் இந்த வேளையிலே திருச்சபையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் இந்த கே நகர் குருசேகரத்தில் 12 ஆண்டுகள் ஆயராக பணியாற்றும் பொழுது திரு நிக்கல்சன் ராய் அவர்கள் சற்றேறக்குரிய 6 ஆண்டுகள் இந்த குருசேகரத்தின் பொருளாளராக இருந்த காரணத்தினாலே நானும் திரு ராய் அவர்களும் நெருக்கமாக பழக நட்பு கொள்ள வாய்ப்பிருந்தது. குருசேகர பொருளாளர் என்ற முறையில் நான் அவருடைய பணிகளை அதிகமாக அறிந்திருக்கிறேன். ஆண்டவருடைய காணிக்கைகளை கையாளுவதில் திரு ராய் அவர்களுக்கு இருந்த நேர்மை, பணத்தில் இருந்த உண்மை, அனாவசியமான செலவுகள் ஆண்டவருடைய பணத்தில் செய்யக்கூடாது என்ற ஒரு வைராக்கியம், இவைகளெல்லாம் நினைத்து பார்த்து நாம் திருச்சபையாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறந்த பண்புக்குரிய ஒரு மனிதர் திரு நிக்கல்சன் ராய் அவர்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த இசை பணியிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் தவறாது அந்த ஆர்கன் இசைப்பதிலே 8:45 மணிக்கெல்லாம் ஆலயத்தில் வந்து அந்த ஆர்கன் அனைத்து காரியங்களையும் அவர் ஆயத்தம் செய்து சரியாக காலை 9 மணிக்கு வழிபாடு தொடக்குவதற்கு மிகப்பெரிய ஆற்றலாக இருந்தார் என்பதிலே ஐயமில்லை. அந்த இசைப்பணியை இறைப்பணியாக நினைத்து அனைத்து நாட்களிலும் ஞாயிறு வழிபாடுகளிலும் முதன்மையாக இருந்தார். குறிப்பாக வெள்ளிக்கிழமை நடைபெறுகின்ற மாலை ஆராதனையிலும் திரு நிக்கல்சன் ராய் அவர்களும் அவருடைய துணைவியார் திருமதி அனுக்ஷியா ராய் அவர்களும் இணைந்து வந்து அந்த சிறிய கூட்டத்தில் இசையின் வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் என்பதிலே ஐயமில்லை. இப்படிப்பட்ட இசை பணியை செய்து வந்த திரு நிக்கல்சன் ராய் அவர்களுக்கு இந்த திருச்சபை எப்பொழுதும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அந்த பணிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறது. திரு நிக்கல்சன் ராய் கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே திருச்சபை மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒவ்வொரு ஞாயிறு வழிபாடு முடிந்த பிறகும் டிசம்பர் மாதத்திலேயே அவர்கள் அந்த பாட்டுக்குரிய ஆயத்தங்களை செய்து மிக சிறப்பான ஒரு கிறிஸ்து பிறப்பு கீத ஆராதனையை நடத்தி கொடுத்ததிலே நாம் எல்லோரும் மகிழ்ந்திருக்கிறோம். குறிப்பாக இரவு நேரங்களிலே கிறிஸ்து பிறப்பு பாடல் பவனி செல்லும் பொழுதெல்லாம் அந்த பணியிலே அவர் இணைந்து தன்னுடைய நல்ல உழைப்பையும் முயற்சியையும் பங்கினையும் அளித்தது இன்றளவுமாக அது நெஞ்சத்திலே நிறைவாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இசை பணியை செய்த திரு நிக்கல்சன் ராய் அவர்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். திருச்சபையின் எளிய மக்கள், கடினமான நிலையிலே உள்ளவர்கள், மாற்றுத் திறனாளிகள், இது போன்ற மக்களை எல்லாம் அவர்களோடு கூட அடையாளப்படுத்துவதில் முதன்மையாக நின்றவர் திரு நிக்கல்சன் ராயும் திருமதி அனுக்ஷியா ராய் அவர்களும். அழகர் கோயில் போகிற வழியில உள்ள அந்த ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊழியத்தில் அவர்கள் ஞாயிறு தோறும் அதில் பங்கு கொண்டது நம் எல்லோரும் அறிந்த ஒரு காரியம். இப்படிப்பட்ட எளிய மக்களின் அடையாளம், இந்த சிறியில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அந்த திருமறை வசனம், இவைகளெல்லாம் திரு நிக்கல்சன் ராய் அவருடைய வாழ்விலே நாம் தெரிந்து கொண்ட ஒரு உண்மை. இந்த ஆலயத்தை கட்டுவதில்
இந்த ஆலயத்தில் ஏர் கண்டிஷன் இருவதில் இன்னும் இந்த ஆலயத்தை எப்படியெல்லாம் அழகுபடுத்த வேண்டும் என்பதில் திரு நிக்கல்சன் ராய் அவருடைய பங்கு மிகச் சிறப்பான ஒன்று. இப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவ நற்பண்புகளெல்லாம் நமக்கு இந்த ஆலயத்தில் வைத்து சென்ற திரு நிக்கல்சன் ராய் அவர்களை நாம் நன்றியோடு கூட நினைவு கூறுகிறோம். இவர்கள் எல்லாவற்றிற்கும் இவர்களோடு கூட இணைந்து வாழ்ந்த திருமதி அனிக்ஷா ராய் அவர்களை நினைவு கூறுகிறோம். இறைவன் இந்த நாட்களில் திருமதி டாக்டர் அன்ஷே ராய் அவர்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் தர, எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவ விசுவாசத்தின்படியாய் ஒரு நாளிலே முகமுகமாய் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு கூட அவருடைய பலவீனத்திலே ஆண்டவர்களை பலப்படுத்த ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவர் உலகம் தரக்க முடியாத சமாதானத்தினாலே அருமை குடும்பத்து மக்களை வழி நடத்துவாராக. நன்றி. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. to
இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமாயிரும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒன்றே ஒன்று என் வாஞ்சையாம், அழகாய் நிற்போர் வாரிசையில் நான் ஓர் நாளிலே நின்றிடவும், இயேசுதேவா அருள் புரியும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்.
இறங்கு கண்டஞ்செங்கே காணிழல் பள்ளத்திறங்கிடினும் வானபரன் என்னோடிருப்பார், வானபரன் என்னோடிருப்பார், பழைத்தடியும் போலுமே தேற்றும் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் என் வீட்டினில் சிறப்போடே, என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் கூடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதாயம்